பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நம் இணைந்த ஆண்டவருடைய சந்நிதியை நோக்கி பார்க்க பரிசுத்த தேவன் நமக்கு தந்த நல்ல தருணத்துக்காக அப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று தேவ வார்த்தை, பொதுவான ஒரு விண்ணப்பமாக இந்த வார்த்தை வருகிறது. இந்த கால வேளையில் ஆண்டவர் தேவ சந்நிதியில் காத்திருக்கிற ஆமீன் எந்த ஒரு காரியத்துக்காய், ஒரு விடுதலைக்காய், ஒரு ஆசீர்வாதத்துக்காய், ஒரு நல்ல காரியத்திற்காய், ஒரு தொழிலில் ஒரு வளர்ச்சிக்காய் எதற்காக நீ காத்திருக்கிறாயோ, நீ காத்திருக்கிறது வெட்கப்பட்டு போகாதபடி செய்வீராக என்று ஒரு விண்ணப்ப ஜெபம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே இந்த கால வேளையில் நீ வெட்கப்பட்டு போகாமல் இருப்பாய் என்பதை தேவ வசனம் ஆமீன் விண்ணப்பத்தின் வழியில் ஆமீன் சங்கீதக்காரன் எழுப்புகிற இந்த வார்த்தையின்படியே இந்த கால வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீ இத்தனை நாள் காத்திருந்தது ஆமீன் நிராசையாகி விடுமோ, ஏமாற்றமாகி விடுமோ, நான் சோர்ந்து போக நேரிடுமோ என்று கலங்க வேண்டாம். எத்தனை மாதங்கள் நீ காத்திருந்திருக்கலாம், எத்தனை ஆண்டுகளாயிருந்தாலும் பரிசுத்த தேவன் தேவ சித்தத்தின்படி காத்திருக்கிற, தேவனுக்கு பிரியமானபடி ஆமீன் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு, ஆமீன் தெய்வ சித்தம் செய்கிற தேவ பிள்ளையாய உனக்கு கர்த்தர் ஆமீன் நிச்சயமாக இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்பதுதான் இந்த வார்த்தையின் பொருள். ஆமீன் காத்திருக்கிற நீ ஆமீன் வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இந்த கால வேளையில் ஆமீன் எந்த இடத்துல தளர்ந்து போயிருக்கிறாயோ, ஆமீன் வெட்கப்பட நேரிடுமோ, தலை குனி வந்துவிடுமோ என்று கலங்கி நிற்கிறாயோ, அந்த இடத்தில் இந்த வார்த்தையை வைத்து பலப்படுத்து. இந்த வார்த்தை உன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தட்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்ப்பா, நீ என்னை வெட்கப்பட விட மாட்டேன். ஹல்லேலூயா. அறிக்கையிடுவோம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகாதபடி நீ செய்கிற தேவனாயிருக்கிறீர், நான் தளர்ந்து போகாதபடி நீர் எனக்கு துணை செய்கிற தேவனாயிருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய இழந்த அந்த பலத்தை, இழந்த விசுவாசத்தை திரும்ப பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா ஒரு நிமிடம்? பரிசுத்த தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, யார் யார் எந்தெந்த சூழ்நிலையில் ஆமீன் வெட்கப்பட நேரிடுமோ என்று கலங்கி நிற்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் கர்த்ததாமே ஒரு அற்புதத்தை செய்வீராக, கர்த்ததாமே ஒரு அதிசயத்தை கட்டளையிடுவீராக. குறைவுகள் நிறைவாக்கி காத்திருக்கிற எந்த ஒரு விஷயத்தின் மேல் தேவன் தன்னுடைய மகிமை விளங்க பண்ண சித்தம் வைத்திருக்கிறீரோ, அந்த காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வெட்கப்படாதபடி தலை நிமிரச் செய்யும்படியாய், சத்துருக்கள் மத்தியில் தலை உயர்த்தத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. God bless you. Praise the Lord.